கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. முதல்வர் அவர்கள் அவங்களுக்கு அரசு பணி குடுத்தாங்க. இது மிகப்பெரிய விமர்சனத்திற்குள்ளாக்குறீங்க. இதுக்குள்ள அரசியல் பண்ணக்கூடியவங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நேத்து அந்த மனுஷன் குடுக்குறப்ப பாத்தீங்கன்னா, கலங்கி போயிட்டாரு. வாங்குனவங்க கலங்கி நின்னு தான் வாங்குனாங்க. அத குடுத்தவரும் கலங்கி போய் தான் குடுத்தாரு. அந்த மனுஷன் தப்பு செஞ்சிருந்தா எப்படியா நெருடல் இல்லாம அங்க நிக்க முடியும்? அந்த மக்களோட மக்களா நின்னு பேச முடியும்? அந்த மக்களுக்காக நிக்க முடியும்னு யோசிங்க. இதுல அரசியல் பண்ணக்கூடியவங்க, இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்களே, அவங்களுக்கு நிவாரணம் குடுத்தாங்களே, அப்பல்லாம் வாய் திறக்காதவங்க, இப்ப மட்டும் ஏன் வாய் திறக்குறாங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அரசியல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க விமர்சனம் வச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் தளபதி அவர்களும் சொன்னாங்க. நீங்க என் மேல விமர்சனம் வைக்கிறத குறைச்சிடாதீங்க, நிப்பாட்டிடாதீங்க, பேசிக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நீங்க என்ன பேசினாலும் கைது செய்யும். நேத்து பேசுறப்ப ரொம்ப நெகிழ்ந்து போன விஷயம் என்னன்னா, லஞ்சம் யாராவது கேட்டா குடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நான் இருக்கேன். இது எங்க அண்ணனோட ஆட்சின்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. இப்படி ஒரு முதல்வர் இதுக்கு முன்னாடி சொன்னாரான்னு பார்த்தா கிடையாது. இப்படி நீங்க விமர்சனங்கள பூரா வரிசையா வச்சுட்டுருங்க. ஆனால் நீங்கள் தேவையற்ற விமர்சனங்களை வைக்கிறபோது, அதை வெற்றியாக மாற்றி காட்டுவார் எங்கள் தங்க தளபதி விஜய் அவர்கள்.